வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். தீபம் ஏற்றக்கூடிய ஒரு வழிபாடு என்பது அவர்களுடைய மூதாதையர்களுடைய வழிபாடு. அவர்களுக்கு தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய நம்பிக்கை. ஆனால் அந்த தீபத்தை ஏற்றக்கூடாது, அவநம்பிக்கையாக ஏற்படுத்தி ஒரு உயிரை பழிவாங்கி போர்க்களமாக மாற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது அனைவருமே அர்ச்சகராகலாம். சமஸ்கிருதத்தில் மந்திர வழிபாடு செய்யக்கூடாது. மக்களுக்குரிய மிகப்பெரிய கடுங்கோல் ஆட்சி மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கின்றது. பெண்களுடைய பாதுகாப்பில்லை, இங்கு மக்களுக்குரிய வேலை வாய்ப்பில்லை, மிக அதிகப்படியான கடன் சுமை, ஒவ்வொரு வீட்டிலுமே இன்றைக்கு அதிகப்படியான ஒரு வறுமை, ஒவ்வொரு கடனுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய ஒரு விலையேற்றம், இது மக்களுக்கு ஒரு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு வன்கொடுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அரசாங்கமே பெண்களை சூறையாடி விசிறி அடித்து கொண்டிருக்கும் சூழ்நிலை நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கடந்த ஆண்டில் நடந்த மிகப்பெரிய சம்பவம் என்பது அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு வன்கொடுமை. பெண்ணை ஒரு மிகப்பெரிய அளவை சீரழித்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடந்த சம்பவம் என்பது அனைத்தையுமே மூடி மறைத்து அதை அனைத்தையுமே ஒரு மிகப்பெரிய சாதுரியமாக அதிலிருந்து எண்ணற்ற பணங்களை கொடுத்து வெளியே வந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே ஆட்சி அமைப்பில் அமரக்கூடாது என்பது மக்களின் எளிய மகளாக இங்கு பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.